ஹலோ கைஸ், வெல்கம் டு கோஆர்டினேட் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸ்கொயர்ஸ் ஆஃப் சார்ட்டட் அரே. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய 2 பாயிண்டர்ஸ் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐகார்டில் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்டர்வியூ ப்ரிப்ரேஷன் பிளேலிஸ்ட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ப்ராப்ளம் என்ன, சிம்பிள் தான். ஒரு சார்ட்டட் அரே கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணி ரிசல்ட்டட் அரேவும் சார்ட்டடாக இருக்கணும். ஓகே. ஸோ எக்ஸாம்பிளுக்கு -4 -1 0 3 10. ஸோ இப்போ வந்து 4 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 16 1 0 9 100. ஆனால் இது வந்து சார்ட்டட் ஆர்டரில் இல்லை. நம்ம வந்து ரிசல்ட்டும் சார்ட்டட் ஆர்டரில் 0 1 9 16 100 அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கணும். இதுக்கு நம்ம எந்த டெக்னிக்கும் யூஸ் பண்ணாமல் நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுவோம்? அரேல இருக்க எல்லா வேல்யூவும் ஃபார் லூப்பில் போட்டு அதை வந்து ஸ்கொயர் பண்ணி அந்த அரேவை வந்து நம்ம திரும்ப சால்வ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ இருக்குன்னா ஆர்டர் ஆஃப் n log n. இது வந்து ரொம்ப அதிகம். இந்த ப்ராப்ளம் வந்து இன்டர்வியூவில் கேட்குறாங்க, இல்லை வந்து டெக்னிக்கல் ஹெச்ஆரில் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஒரு பெட்டர் அப்ரோச், ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச் தான் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம 2 பாயிண்டர்ஸ் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறோம். நிறைய 2 பாயிண்டர்ஸ் டெக்னிக்ஸில் வந்து நம்ம ப்ராப்ளம் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை வந்து நான் ஐகார்டில் தரேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். நிறைய ப்ராப்ளம் போட போட தான் அந்த பேட்டர்னை வந்து நம்ம எப்படி இருக்குது, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், என்ன மாதிரி கொஷின் வந்து அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த அரேல வந்து அரே சார்ட்டடாக இருக்குது. பட் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா நம்ம வந்து 2 பாயிண்டர் எடுத்துக்கிறோம். லைக் லெஃப்ட் சைடில் ஒரு பாயிண்டர் எடுத்துகிட்டு அண்ட் ரைட் சைடில் ஒரு பாயிண்டர் எடுத்துக்கிறோம். 2 சைட்லேயுமே நம்ம கம்பேர் பண்ணி எந்த வேல்யூ வந்து அதிகமாக இருக்கோ அதை வந்து நம்ம ரைட்டில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஒரு அரே வந்து நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி இந்த அரேவை நம்ம பேக் சைட்லேருந்து தான் ஃபில் பண்ணுவோம். அதாவது இப்போ 2 அரே இருக்குது அப்படின்னா, சாரி 2 நம்பர் இருக்குது அப்படின்னா 4 ஸ்கொயர் பண்ணால் 16 அண்ட் 10 ஸ்கொயர் பண்ணால் 100. இது ரெண்டுத்துலேயும் எது பெருசு நமக்கு கம்பேர் பண்ணுறோமா? 100 தான் நமக்கு பெருசு. ஸோ 100 பெருசாக இருக்கனால நம்ம லாஸ்ட்டில் வந்து 100 போட்டுப்போம். அதுதான் நான் வந்து சொல்கிறேன், பேக்லேருந்து அரேவை நான் ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதுதான் அப்ரோச். நம்ம வந்து கோட் பண்ணிவிட்டு எப்படி வந்து நடக்குது ட்ரை ரன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், 2 வேரியபிள் 2 பாயிண்டர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ int n ஈக்குவல் டு நம் ஸ்டார்ட் லென்த். எனக்கு இதோட லென்த் எனக்கு தேவை, அப்போ தான் நான் வந்து ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ண முடியும். அண்ட் இதை வந்து நான் ஒரு அரேல ஸ்டோர் பண்ணோம், அதை வந்து நான் ரிசல்டன்ட் அரேன்னு வச்சுருக்கேன். இஸ் ஈக்குவல் டு நியூ int ஆஃப் n. ஓகே. இப்போ நான் வந்து 2 பாயிண்டர் வந்து எடுத்துக்கிறேன். லெஃப்ட் பாயிண்டர் வந்து 0 ஃபஸ்ட் எலமெண்ட்டில் இருக்கும் அண்ட் ரைட் பாயிண்டர் வந்து எனக்கு லாஸ்ட் எலமெண்ட்டில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து n-1. சாரி. அண்ட் இதுக்கு நான் வந்து இன்னொரு வேரியபிள் வச்சுக்கிறேன், அது பொசிஷன். ஓகே. இந்த பொசிஷன் தான் நான் இண்டெக்ஸ் வேல்யூவில் ஸ்டோர் பண்ணுவேன். ஈக்குவல் டு எனக்கு இதுவுமே நான் வந்து லாஸ்ட்டில் வச்சுக்கிறேன், n-1. இப்போ ஃபார் லூப்பில் நம்ம எல்லாமே ட்ராவல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லெஃப்ட் இஸ் லெஸ் தென் ரைட். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இதுலேருந்து நம்ம லூப் வந்து ட்ரூ ஆகிட்டு உள்ளே நம்ம கண்டினியூ பண்ண முடியும். ஸோ int left square equal to
இப்போ நான் லெஃப்டில் என்ன வேல்யூ வச்சுருக்கேன்னு நான் கம்பேர் பண்ண சொன்னால லெஃப்டில் ஒரு வேல்யூ ரைட்டில் வேல்யூ அந்த வேல்யூ நான் வந்து கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு லெஃப்டில் இருக்கிற லெஃப்ட் ஸ்கொயரோட வேல்யூ வந்து நம்ஸ் தானே இங்கே. ஓகே, nums of left into nums of left. ஓகே, இப்போ எனக்கு -4 into -4 16 இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். int right square equal to nums of right into nums of right. இதில் எனக்கு 10 into 10 100 ஸ்டோர் ஆகிருக்கும். இதுக்கு அடுத்தது if left square is greater than right square இருக்கு அப்படின்னா, இப்போ லெஃப்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ரிசல்ட்டோட லாஸ்ட், ஏன்னா லாஸ்ட்டில் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். ரிசல்ட் ஆஃப் sorry is equal to left square. ஸ்கொயர் பண்ணிவிட்டு எனக்கு இந்த இண்டெக்ஸ் வேல்யூவை நான் முன்னாடி கொண்டு போனேன். அப்போ தான் நான் வந்து -1 and 10 கம்பேர் பண்ண முடியும். ஸோ ஓகேயா, ஸோ அப்போ வந்து லெஃப்ட் ப்ளஸ் ப்ளஸ். இல்லைனா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து எல்ஸ் கண்டிஷனில் நான் ரைட் ஸ்டோர் பண்ணுவேன். எல்ஸ் result of pos is equal to right square. ஈஸியாக இருக்குல்ல, ஸ்கொயர் ரைட்டை நான் வந்து மைனஸ் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி நான் லாஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கேன். ஓகே, ஸோ அதனால் நான் உள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் வந்து -1ஐயும் நான் 3யும் கம்பேர் பண்ண முடியும். ஓகே, இப்போது இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வேல்யூலாம் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த இண்டெக்ஸ் வேல்யூவை நான் வந்து முன்னாடி தள்ளணும். இப்போ ஒரு அரேயில் நான் இப்போ அதை வந்து 4th பிளேஸில் அரே ஆஃப் இண்டெக்ஸ் 4ல் வந்து நான் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். எந்த வேல்யூவாக இருந்தாலும் லெஃப்ட் வேல்யூ பெருசாக இருந்தாலும் லெஃப்ட் வேல்யூ, ரைட் வேல்யூ பெருசாக இருந்தாலும் ரைட் வேல்யூ நான் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். இப்போ எனக்கு வந்து பொசிஷன் இந்த இடத்துக்கு மாறணும். அதனால் இந்த இடத்துல பாஸ் மைனஸ். ஓகே, முடிச்சதுக்கப்புறமா இந்த அரேவை நான் ரிட்டர்ன் பண்ணிடணும். ரிட்டர்ன் ரிசல்ட். ஓகே இப்போ வரும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு என்னன்னு ஒரு வேரியபிள் எடுத்து அந்த வேரியபிளில் என்னோட அரேவோட லென்த் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நியூ அரே ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அந்த அரேயில் n சைஸுக்கு நான் வந்து நியூ அரே க்ரியேட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட்டு ரைட்டு 2 பாயிண்டர்ஸ் வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் வந்து எனக்கு ஃபஸ்ட் நம்பருக்கும் ரைட் வந்து எனக்கு லாஸ்ட் நம்பருக்கும் இண்டெக்ஸ் வர மாதிரி நான் வந்து n-1 ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு அரேயில் லாஸ்ட் பிளேஸை தான் எனக்கு ஃபில் பண்ணும். அதனால் பொசிஷன் -1 ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ if left is less than right, இது 0 is less than 4. ஆமாம், ட்ரூ. ஸோ இந்த லெஃப்ட் ஸ்கொயரில் இங்கே என்ன வரும், ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் -4 into -4 minus plus 4 into 4 16. ஸோ positive 16 and 10 இருக்கும். ஸோ 10 into 10 100. இதில் லெஃப்ட் ஸ்கொயர் வந்து ரைட் ஸ்கொயரோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா லாஸ்ட் பிளேஸ், அதாவது ஒரு நியூ அரேயில் ஐட்டரேஷன் 0ல் அரேயில் எதுவுமே இருக்காது. 1 2 3 4 இந்த 4th பிளேஸில் எனக்கு 100 அப்படின்னு ஸ்டோர் இருக்கும். இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ஃபெயில் ஆகிடும். ஸோ இந்த கண்டிஷனில் எனக்கு இடரேஷன் 1ல் 100ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். எனக்கு ரைட் வந்து இங்கே ஃபஸ்ட்டு 4ன்னு இருக்குது. இட்டரேஷன் 0ல் எனக்கு 4ன்னு இருக்கும். அடுத்து இங்கே வரும்போது எனக்கு வேல்யூ 3. அப்போ தான் வந்து நான் இந்த இடத்துக்கு நான் போக முடியும். அண்ட் பொசிஷனும் எனக்கு 4ல் இருந்து 3ஆக மாறிடும்.
iteration 0 is equal to 4. And so அந்த இடத்துல எனக்கு பொசிஷன் வந்து 3. ஓகே, திரும்ப எனக்கு நான் கண்டிஷன் செக் பண்ணுவேன். இன்னுமே எனக்கு வந்து லெஃப்ட் வேல்யூ எனக்கு 0ல் தான் இருக்குது. 0ல் தான் இருக்குது. ரைட் மட்டும் எனக்கு 3ன்னு டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 0 is less than 3 ட்ரூ. ஸோ இந்த வேல்யூ என்ன ஆகும்? எனக்கு லெஃப்டில் அதே வேல்யூ தான் இருக்குது. ஸோ 16 தான் இருக்கும். ரைட்டில் வந்து எனக்கு 3 இருக்குது. 3 into 3 9. ஸோ இந்த கண்டிஷன் 16 is greater than 9 ட்ரூ. ஸோ இந்த இடத்துல எனக்கு இட்டரேஷன் 1ல் அரேயில் கம்மா 16, 100 அண்ட் லெஃப்டில் எனக்கு லெஃப்ட் ப்ளஸ் ப்ளஸ், அதனால் 0லேருந்து இப்போ எனக்கு வேல்யூ 1ன்னு ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னும் எனக்கு லெஃப்டில் 1 இருக்குது அண்ட் ரைட்டில் 3 இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூ. அப்போது லெஃப்டில் என்ன ஆகும்? இட்டரேஷன் 2ல் எனக்கு this is 1. ஸோ இங்கே எனக்கு வந்து 1ன்னு இருக்கும். அண்ட் இட்டரேஷன் 2ல் எனக்கு இதோட வேல்யூ இன்னும் 3 வந்து எனக்கு என்னது 9. ஸோ left square is greater than right square. 1 is greater than 9. False. ஸோ எனக்கு திரும்ப இங்கே இட்டரேஷன் 2ல் 9 தான் பெருசு. ஸோ 9, 16, 100 அண்ட் எனக்கு ரைட்டோட வேல்யூ இது வந்து இட்டரேஷன் 0 ஈக்குவல் டு 3. இது இட்டரேஷன் 2 ஈக்குவல் டு மைனஸ் பண்ணியிருக்கும் போது ஆன்சர் 2. ஸோ எனக்கு பொசிஷனும் எனக்கு 2ல் வந்திருக்கு. ஓகே, ஸோ ரெண்டுமே எனக்கு வந்து இங்கே 2ஆக தான் இருக்குது. பொசிஷனும் எனக்கு வந்து இட்டரேஷன் 2ல் ஈக்குவல் டு 2. ஓகே, இப்போது லெஃப்டோட வேல்யூ எங்கே இருக்குது? 1. ஸோ 1 அண்ட் ரைட்டோட வேல்யூ 0. ரைட்டோட வேல்யூ 0 இருக்கும். லெஃப்டில் 1 அண்ட் ரைட்டு 0. ஸோ லெஃப்டில் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ இட்டரேஷன் 3ல் எனக்கு அரே எதுவும் இல்லை. ஸோ 1, 9, 16, 100. ஓகே, அப்போ வந்து எனக்கு லெஃப்டில் 0 அண்ட் ரைட்டில் 0 ரெண்டு வேல்யூமே எனக்கு வந்து 0 0வாக இருக்கிறதுனால நான் வந்து முன்னாடி 0 வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ இது ஃபுல்லாகவே எனக்கு ரிசல்டன்ட் அரேயில் 0, 1, 9, 16, 100 எனக்கு டிசைர்ட் அவுட்புட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் இந்த ப்ராப்ளம் வந்து ரன் ஆகும். அண்ட் இப்போ வந்து டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணிடலாம். லெஃப்ட் ஸ்கொயர் QU UV.
ஸோ எல்லா டெஸ்ட் கேஸுமே நமக்கு பாஸ் ஆயிருக்கு. நான் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ வித்தின் டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n. ஏன்னா ஒரு தடவை தான் அரேவை நான் வந்து ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n. ரிசல்ட் அரேன்னு புது அரேயை நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால ஆர்டர் ஆஃப் n. ஸோ இன்டர்வியூக்கு இதுதான் வந்து பெஸ்ட் சொல்யூஷன் இந்த ப்ராப்ளம்க்கு. கைஸ், இந்த டூ பாயிண்டர் சீரீஸ் வந்து இதோட பார்ட் தான். ஆல்ரெடி நம்ம வந்து வேலிட் பாலிண்ட்ரோம், ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பிளேலிஸ்ட்னு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் இருக்கும். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் தோஸ் வீடியோஸ் டு பில்ட் ஸ்ட்ராங்கர் ஃபவுண்டேஷன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டவுட்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியல, இந்த ஸ்டெப்பில் புரியல, இல்லை வந்து வேறு மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லலாம். சப்ஸ்கிரைப் டு கோஆர்டினேட் மாஸ்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பை பாய்.